அவங்க ஆரோக்கியர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு கோர்ட்டில் ஒரு மதுரை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை கோர்ட்டில் பெஞ்சில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட திருநாய்களை பற்றி. அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, விசாரிக்கிறது எல்லாம் ஒட்டு மொத்தமாக இப்போ சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறாங்க. அதனால் அதே கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. விசாரிக்கிறது அவங்க விசாரிச்சிருக்காங்க. ஸோ அதோடு விசாரிக்கிறது இதையும் அது சேர்த்துட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில் ஒரு பொண்ணு ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு பார்க்க வெளியே திருநாய்க்கு எக்கச்சமா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வந்தால் தொந்தரவு இருக்குன்னு சொல்லி ஐடியா யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்ப ஐடியா. ஆக்சுவலி எந்நேரம் உட்காந்து காவை காத்துட்டு இருக்க முடியாது, லட்டி வச்சு உட்காந்து இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க, உங்களுக்கே தெரியும், திருநாயை விளையாட்டுறதுக்கு சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இருக்க வீட்டில் இந்த நாய்களை திருநாய்களை விளையாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஐடியாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிகளுக்கு போடுவோம்ல உஜாலா, அந்த மாதிரி நீளம், சொட்டு நீளம். நான் எக்ஸாம்பிள் தான் உஜாலான்னு சொல்றேன், உடனே அது சொல்லாதீங்க. அந்த காலத்துல உஜாலா சொட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது பேர் சொட்டு நீளம், அது கம்பெனி பேர் தான் உஜாலா. அந்த மாதிரி சொட்டு நீளத்தை கலந்து பாட்டில நிரப்பி வச்சிருக்காங்க. சரிங்களா? சொட்டு நீளத்தை தண்ணீரை கலந்து வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, பாலில் இல்லைங்க, தண்ணீரை கலந்து வச்சிருக்காங்க. ஓடுமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்தல சக்ஸஸ் ஆகிருக்குங்க. வீடு ஃபுல்லாக வெளியே பாட்டிலில் தண்ணியோட தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியில சொட்டு நிலத்தை கலந்துருக்காங்க. நீங்க பாருங்க, போட்டோ பண்ணுற எப்படி வச்சிருக்காங்கன்னு. எல்லா நாய்களும் எட்டி கூட பார்க்கறது இல்லையா. என்ன ஒரு பாருங்க திறமை. நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு பலனுங்க. வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா வைங்க, பக்கா தெளிவா சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ட்ரையல் பார்க்கறதுக்காக வச்சேன், ஆனால் இப்போ 100% சக்ஸஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஆக்சுவலி நான் ஃபோட்டோ பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட ஒரு 10 ஒரு 2 அடிக்கு ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க. நாய்ங்க தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி வைப்போம் அது மாதிரி வச்சுட்டு அதில் சொட்டு எழுத்த கலந்துருக்காங்க. அப்போ ப்ளூ கலர் ஆயிடுச்சு தண்ணி. நாய்ங்களுக்கு ப்ளூ கலரை பார்த்தோன்னா வெறி. சரிங்களா? வெளியில ஓடும். ஆனால் இந்த சொட்டு எழுத்தை கலந்து வச்சதுனால ஒரு நாய் கூட வரல அப்படின்றாங்க. இது பாருங்க என்ன இருக்குன்னு. உங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, உங்க தெருவில் தெருநாய்ங்க ஜாஸ்தி இருக்கு, தொல்லைங்கள் தாங்க முடியல அப்படின்னீங்கன்னா கேஸ் போட்டு வர்றதோட இந்த மாதிரி போலீஸ்காரங்க உடனே வந்துடுவாங்க. நாய்கள் வாயில ஜீவன் சொல்லிட்டு உங்களை ஏற்றுறதுக்கு பல ஆளுங்க வந்துடுவாங்க. நான் சொல்றேன், விளையாட்டுறதுக்கு அடிக்காம துன்புறுத்தாம ரொம்ப ஈஸியான வேலைங்க. அவங்க அடிக்கிற கல் எடுத்து வரட்டுல நாய்க்கு எந்த துன்புறுத்தலும் கொடுக்கல, ஆனா விளையாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஐடியாங்க. இதை பாருங்க, நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான பேர் ஏதாவது ஒரு ஆளுக்காச்சும் யூஸ் ஆகிற மாதிரி வீடியோ போடுறாங்க. அதை பார்க்கறதுல ஒரு ஆளுக்காச்சும் யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க, உங்க வீட்டில் திருநாய் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா தயவு சொல்றேன் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் நான் போட்டோ அப்லோட் பண்றேன் பாருங்க. தண்ணியை குடிக்கிற மாதிரி நாய்க்கு வச்சுட்டு அந்த குடிக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல வச்சுட்டு அதுல சொட்டு எழுத்த கலந்துருக்காங்க. ப்ளூவை பார்த்தோன்னே நாய்க்கு உண்மையாக ஆகாதான். சரிங்களா? எனக்கு இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டதான் எனக்கு தெரியுது. இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த போட்டோ அப்லோட் பண்றா எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நாய் கூட வீட்டுக்கிட்ட வர்றதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டு பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் தெருவில் நாய் எக்கச்சக்கமா இருந்துச்சு, தெரு நாய் அப்படின்னா வச்சு வைங்க, சேஃப்டி தான். இதனால நோட்டு போட்டா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ட்ரையல் தான், பண்ணி பாருங்க. காசுல ஒன்றும் இல்லைங்க. குடிக்கிற வாரி தண்ணியை வைங்க செட்டப்ல, அதுல சொட்டு எழுத்து கலந்து வச்சு பாருங்க. அண்டு பாருங்க அவங்க சக்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.